வாழ்க வளமுடன். ஒரு ஆலமரத்தில் என்ன பண்ணோம், ஒரு முட்டைக்கண் பறவை ஒன்று இருக்கும், காக்கைங்க இருக்கும். ஒரு ஜோடி காக்கை வந்து ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கும். வாழ்ந்துருக்கும்போது பெண் காக்கை வந்து முழுகாமல் இருந்து, அப்போது அது ஆண் காக்கை வந்து இறந்துடுது. இறந்த உடனே இது என்ன பண்ண தனியாக இருக்குமேன்ட்டு அந்த முட்டைக்கண் பறவை வந்து நான் உன்னை பார்த்துக்கிறேன், நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமாக, நீ எதுக்கும் கவலைப்படாத, உனக்காக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும். சரின்னு சொல்லும். அப்புறம் பார்த்தா முட்டை போட்டுடுது காக்கா. போட்டு அது இறை தேவையில்லை. அந்த முட்டைக்கண் பாப்பா எதோ சும்மா கொஞ்சம் கொடுக்கும், அது பத்தாது. சரி நம்மளா போகலாம், அவங்க எதுக்கு ஒருத்தரை எதிர்பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது பறந்து போகும்போது ஒரு ஜமீன்தார் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனு. அந்த ஃபங்க்ஷனில் லட்டு ஜிலேபி இதெல்லாம் போடுவாங்களா இல்லையா, அப்போது அதை பார்த்த காகத்துக்கு வந்து எடுத்து இது வந்துச்சு, ஓ இன்றைக்கி முட்டைக்கண் பறவை வந்து வரல பொழுகுது, அதான் எல்லாம் ஜிலேபி லட்டுலாம் அப்படியே இறஞ்சிருக்குது குப்பையில், அப்போ அதுக்கு தெரியாது பொழுகுது அப்படின்னு நினச்சிக்கிது. இது அன்றைக்கி முட்டைக்கண் பறவை வந்து வேறு சைடாக போயிடுச்சு. அப்போ அங்கே எதுவும் இல்லை, அது மட்டும் வந்து இதில் கூண்டில் உட்காந்துருச்சு. இது என்ன பண்ணிச்சு, இந்த காக்கா கொஞ்சம் இது வேணும்னா இறை வேணுமென்னு சொல்லிட்டு இது எடுத்துமே அந்த லட்டு இதெல்லாம் இதுக்கு எடுத்துக்கின்னு அப்போ வந்து கேட்குது, முட்டைக்கண் பறவை வந்து கேட்குது, என்ன ஒரே வாசனை வருது என்னப்பா அப்படின்வா. அப்படியா, இன்றைக்கி நான் இது போன இறை தேட அங்கே வந்து ஒரு ஜமீன்தார் வீட்டில் இலையில யாரும் லட்டு நல்லா இல்லை, ஜிலேபி நல்லா இல்லை அப்படின்ட்டு ஸ்வீட்லாம் தூக்கி போட்டாங்க, அது இறஞ்சிருக்கேன், நான் பொறிக்கின்னு வந்தேன், இந்தா உனக்கும் இந்தா கொஞ்சம் அப்படின்வா. அப்படியா, நீ இருந்தாலும் இதுதான் என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு. எனக்கே தெரியாதப்பா, அங்கே இறஞ்சிருந்த பார்த்தா சரி உனக்கு தெரிஞ்சு நீ எடுத்துன்னு வந்துட்டே என்னவோ மீதி இருக்குதான்னு நினச்சி நான் அதை தான் எடுத்துகிட்டு வந்தேன், எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னா. சரி அப்படியே சரி கேட்டுன்னு வந்துடும். ஆனால் நைட்லாம் எது இந்த பறவை வந்து தூங்காது, முட்டைக்கண் பறவை வந்து தூங்காது. எவ்வளோ ஃப்ரெண்டாக இருந்தால் நம்மகிட்ட சொன்னாலும் அப்புறம் இவன் மட்டும் எவ்வளோ துண்டு தூக்கி அந்த உள்ளே வச்சுங்கிற, நம்மளுக்கு ஒரு பீஸ் கொடுத்தா பாரு, நானாக கேட்கவே தானே சொன்னேன், இது மாதிரி அங்கேருந்து எத்தான்னு முதல்ல சொன்னால, நான் எத்தாந்தா நீ போய் பாருன்னு என்ன சொன்னால, இவ்வளோ சாப்பிட்டோன்னு இருந்தால, சரி இவ்வளோ வந்து என்ன பண்ணால் பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் வந்து அன்றைக்கி ராத்திரிலாம் தூங்கலை. காலையில் ஏந்து வந்து காக்கா இது ஜன்னல் ஏந்தோடனே கத்தின்னு போகுமோ இல்லையா, அப்போ அது எது கத்துற வீணா அப்படின்னு, ஏன் நீ அது மாதிரி என்ன கேட்குற, ஆமாம் சும்மா நொய் நீங்கள் எனக்கு அது பிடிக்காது, நீ முதல்ல இடத்த விட்டு காலி பண்ணு அப்படின்ட்டு. எப்படிப்பா நான் போகிறது, முட்டை வேறு அப்படியே இருக்குது, நான் எப்படி தான் போகிறது, எங்கே போகிறதுன்னு எனக்கு தெரியாது, நீ கத்தத்தை எனக்கு பிடிக்கல, நீ மரியாதையை வெளில போயிடு, நீ எங்கன்னா போய் இருந்துக்கோ, என் எதில் இருக்காத அப்படின்ற. அது என்ன பண்ணால் அதுக்குன்னே போவோம். போகாமல் இது வந்து இந்த கூட்டில் இருக்கிற அந்த ஜிலேபி லட்டுலாம் சாப்பிட்னால அதுக்கு தானே அது அந்த காக்கையை தெரித்துச்சு. சரி உள்ளே போயிருக்கிற லட்டு இது எல்லாம் தின்னுட்டு என்ன பண்ணுது, அந்த முட்டையை நம்ம உடச்சிக்கலாம் அப்படின்னு நினைக்குது. நல்லா தின்னுச்சு, வயிறு ஃபுல்லாகிடுச்சு. சரி நம்ம தான் வயிறு ஃபுல்லாகிடுச்சு, எதுக்கு ஓஞ்சிப்போம், அந்த முட்டையை எதுக்கு நாம் உடையணும், அது இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இது வரையும் சாப்பிட்டு வந்துடும். இது 2 நாளாக காக்கா உள்ள சேகலெல்லாம் எட்டுந்து பார்ப்போம், என்னாச்சோ ஏதாச்சோ முட்டை அப்படின்னு கஷ்டப்பட்டுக்கினே இருக்கும். இந்த அப்போ என்ன பண்ணுது, ஒரு நாள் அந்த பறவை வந்து வெளியே போகுது, முட்டைக்கண் பறவை வெளியே போகும்போது ஒரு பையன் வந்து அதை இது பண்ணிட்டு கல்லால் அடித்து கால் ஒடிஞ்சு கீழே வந்துது, அதை வீட்டுக்கு எடுத்து போயிடுறான். இந்த காக்கைக்கு அது தெரியாது, என்ன அது முட்டைக்கண் பறவையை காணோம், சரி நம்ம தைரியமாக உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போன உடனே எல்லாம் முட்டைங்க அப்படியே இருந்து அது அன்றைக்கெல்லாம் இருந்து மறுநாள் குஞ்சு பொரிச்சிச்சு. அதுக்கு இறையெல்லாம் எடுத்தாந்து கொடுத்துங்குதுப்பா, என்ன இது எங்கே காணுமா, நம்மளா தேடின்னு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது தேடின்னு போகும்போது ஒரு கூண்டுக்குள்ளே இருக்குது, அந்த காட்டில் கூண்டு உள்ளுக்குது. என்னப்பா நீ இங்கே இருக்கிற அப்படின்னா, நான் ஏன் உனக்கு இதுவும் நினச்சேன், அது பார்த்தா என்னையும் இட்டுன்னு அந்த பையன் என்னை காலை உடச்சி இங்கே எடுத்தாந்து விட்டான், இனி நான் தப்பிக்கவே முடியாது, என் உயிர் இங்கே தான் போனோம் போட்டிருக்கு, ஆனால் நான் உனக்கு செய்த ஒரு தீங்கு ஒன்று வெளியே போன்னு சொல்லிட்டேன்ல, அந்த பாவத்தை நான் அனுபவிச்சிட்டேன் பார்த்தியா, இனி நான் வந்து மனசால் கூட உனக்கு துரோகம் நினைக்க மாட்டேன், நான் இனி இப்படியே கூட இறந்தால் கூட பரவாயில்ல, நான் எப்போவுமே யாருக்கும் துரோகம் பண்ண மாட்டேன் அப்படின்னும். அப்படிலாம் நீ சொல்லாத, நான் என்றைக்கும் உன் மேலே அன்பாக தான் இருக்கிறேன், ஒன்றும் இல்லை, நீ உள்ளே இருந்தால் தான் நான் பூட்டை திறக்க முடியாது, நான் வெளியே இருக்கிறேன், நான் பூட்டை திறந்து உடனே நான் காப்பாற்றுறேன், நம்ம பழையபடி 2 நாள் ஃப்ரெண்டாக இருக்கலாம் அப்படின்னும். எப்படிப்பா உனக்கு இந்த மனசு இருக்குது அப்படின்னு. ஆமாம் நீ கூட கெட்டது நினச்சாலும் அந்த முட்டையை உடைக்கூடாதுன்னு ஒரு நல்லா உனக்குள்ளே இருந்ததில்ல, நம்ம பழகின பழக்கத்தை வச்சு உனக்கு அந்த ஆள் மனசில் அது பதிவே தானே அந்த முட்டையை விட்டு வந்தேன், இன்றைக்கி அது 4 குஞ்சுகளாக இருக்குது, அப்போது யார் உனக்கு நான் பாராட்டணும், நன்றி சொல்லணும்ல, அப்போ நான் உனக்கு உதவி செய்யணும்ல,
அதனால தான் நான் இன்றைக்கி அந்த பூட்டை திறக்கிறேன்னு திறந்தது. பறவையும் வெளியே வந்தது. 2 பேரும் அன்றையிலேருந்து ஒற்றுமையாக இருந்தாங்க. அப்போ இது மாதிரி நாம்ளும் ஒற்றுமையாக இருப்போம். யாரெல்லாம் பார்க்கக்கூடாது, பொறாமைப்படக்கூடாது. பெரியவங்களாக இருக்கட்டும், சின்னவங்களாக இருக்கட்டும், நாம் எல்லோரும் ஒற்றுமை. வாழ்க வளமுடன்.